என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அப்பா அம்மா நன்றியோடு ராஜா தகப்பனே, நாட்களில் ஞானஸ்நானத்திற்காக ஆயத்தப்பட்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினால அப்பா பிள்ளைக்கு நீரே தாயும் தகப்பனுமாய் இருந்து இம்மட்டமாடி நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக அதிகமான நன்றியை எடுக்கிறோம். வாலிபனே, வாலிப பிரயாயத்துல சிஸ்டர்களை நினை என்று சொன்னீங்க ஐயா. இந்த பிள்ளைகளை குறித்து அதிக பாரம் அப்பா, பிள்ளைகள் கர்த்தருக்குள் வழிநடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறீங்க. இந்நாட்களில் ஆண்டவர் அப்பா கடந்த வாரங்களில அதனுடையே அதிரசப்பா நான் எப்படியாவது இந்த ஆண்டவரே ஞானசனம் எடுத்து விடணும்னு சொல்லி அந்த பிள்ளை மிகுந்த வாஞ்சியோடு என்னோட கேட்டதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. அப்பா நான் இன்றைக்கு விட அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அப்பா உண்மையா நீ ஞானசனம் எடுக்க விரும்புகிறாயா, உண்மையா நீ கர்த்தருக்காக பிரியமாய் வாழ்வியா, நீ தேவனுடைய காரியங்கள உத்தரவாதமா இருப்பியான்னு சொல்லி கேட்டபொழுதெல்லாம் இந்த பிள்ளை எல்லாவற்றுக்கும் ஆமான்னு நான் அப்படியே இருப்பேன்னு சொல்லி இந்த பிள்ளை எங்களோடு பேசுனதெல்லாம் கர்த்தரும் பார்த்திருக்கிறீங்க. அப்பா ஆண்டவரே, தேவாதி தேவன் தாம் இந்த பிள்ளைகளே அப்பா இன்றைக்கு அந்த எல்லா பழைய காரியம் அனைத்தையும் ஆண்டவர் அப்பா இந்த ஜலத்துல அடக்கம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த பிள்ளை ஞானசம் எடுத்து எழுந்துகிற வழியில ஒரு புதிய சுசியாய் அப்பா அந்த பிள்ளை உதிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா என் தேவாதி தேவனுடைய கரம் பிரசன்னம் ஆண்டவரே கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாங்கனும் ஆண்டவரே பிள்ளைகளை தொடாதபடிக்கு ராஜா எல்லா இந்த உலக சிற்றின்பம் எல்லா பொல்லாத கிரியைகளுக்கும் பிள்ளைகளை விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் ஆண்டவரே என்றால் என்ன என்பதை அப்பா இந்த 4 கிளாஸும் பிள்ளைகள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் ராஜா. அதன்படி வாழ, அதன்படி ஜீவிக்க அப்பா வருகை மட்டும் ஆண்டவர் அப்பா உமக்கென்று நான் சாட்சியா ஜீவிக்கிற பிள்ளைகளா என் கர்த்தர் அப்படியே நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே இந்த அப்பா கிராம மக்களுக்கு இந்த பிள்ளைகளை ஒரு சாட்சியாய் ஆண்டவரே அப்பா ஒரு ரோல் மாடலாய் அப்பா ஒரு மாதிரியா நீங்க வைக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என் தேவன் அபிர்தமாய் ராஜா தண்ணீரலாக சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ராஜா அப்பா ஞானஸ்தானம் எடுக்கிற வேலையில் ஆண்டவர் அப்பா எல்லா கிரியைகளையும் எரிந்து சாம்பலாக்கி போட்டையா ஒரு புதிய மகளாய் ஆண்டவர் அப்பா இந்த மகள் எழுப்பி பிரகாசிக்கிற மகளாய் தத்தனைங்க மாற்ற வேணுமாய் கூட நாங்கள் வாரப்பட்டு சபையாரா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்படியே நடத்த போற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபத்துக்கு பதில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? ஐக்குமார் ஐயா பரலோக பிதாவே கரத்துல மகளோடு குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதியும். பணத்திலே இந்த பிள்ளைக்கு ஆண்டவரே அன்றைக்கு ஜெபம் பண்ணி பிரதர்ஷனம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் செத்தினான்னு சொல்லி அதே பேருக்கு ஆண்டவரே சின்ன 3 பேருக்கு பணத்தில் பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. ஆண்டவர் தாமே பிள்ளை ஆசீர்வதியும். தாப்பனாரே மருராஜ் ஆசீர்வதியும். உடன் பிறந்த சார்லஸ் ஆசீர்வதியும். கால் கூட இல்லைன்னா கூட பெரிய தகப்பன் எங்க கூட இருக்கு. ஆமென். சபையில இருக்க எல்லா மக்களுடைய ஜெபங்களையே கர்த்தர் கேட்டிருக்கிறேன். ஆமென். அவங்களை பலப்படுத்தும். உடன் பிறந்த ஆண்டவருடைய சகோதரிகள் இருக்காங்க, சாமான்கள் இருக்காங்க, எல்லாரையும் ஆசீர்வதியும். சேஷ கரத்துல மகளை ஒப்பு கொடுக்கிறோம். துரபல கரமியா துரிபித கதரை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். பாமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம். பார்வைக்கு அருமையானபடி நான் கனப்பற்றான். ஆமென். பதிலாக மனுஷர்களையும் ஜீவனத்தின் ஜனங்களை நான் கொடுப்பேன். ஆமென். ஒரபாலா ஷாந்தரபா ஓ ஷிகமாலா துரை கரபரா. ஆமென். கரத்தலாம் ஒப்புக்கொடு. ஆவியாத்மா சரீரம் முதல் நீங்க ஆளுகை செய்யுங்க. வானத்தில் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனையும் ஒரே பேரான குமாரா இயேசு கிறிஸ்து ஆவியானவரின் விசுவாசிக்கியா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து பிறந்து பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பாவத்துக்காக பாடுபட்டு சிலுவையிலே அதை உண்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் விசுவாசிக்கியா
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிந்தின ரத்தத்தின்படி வல்லமையினாலும் பாவங்களால் மன்னிக்கப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டாயா? ரட்சிக்கப்பட்டு ஹலோ பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் ஆமாம் பாவ மன்னிப்பும் சரி உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறியா? எத்தனைக்கிறாங்க வை அங்கே வீட்டில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மறுதளிக்காமல் மரண பரிந்து இயேசுக்கு சாட்சியாக வாழ்க்கை வாழ்வா என்று வாக்கு கொடுக்கிறியா? இயேசு கிறிஸ்து உனக்கு செய்த நன்மைகளையும் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாயா? ஆண்டவரே கருத்துல மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்திலே ஆசீர்வதியும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே நீர் ஆசீர்வதி. பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் ஷெக்கினாவை ஆண்டவரே ஷெக்கினா என்று நலஸ்மத்து ஆசீர்வதி. தேவனுக்கு தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும்